நீ எப்படி இந்த பூமியை பண்படுத்தி, பூமியை வளப்படுத்தி, நல்ல எருவு போட்டு, நல்ல தண்ணி பாய்ச்சி, நல்ல உழவு போட்டு வச்சுருந்தா மழை பெஞ்சோன்னா விதைக்கிற விதை அப்படியே முளைக்கும். 100% முளைச்சி வரும். அது பலன் கொடுக்கும். அதையெல்லாம் விட்டு போட்டு அந்த மண் காய்ஞ்ச பிறகு, அந்த நிலம் காய்ஞ்ச பிறகு நீ என்ன கொண்டு போய் ஏர் ஓட்டினாலும், இன்றைக்கி வந்து டிராக்டரில் ஓட்டுறோங்கிறேன், எதை ஓட்டினாலும் அந்த மண் அந்த பக்குவப்படாது. ஏன்னா கீழுக்கிற மண்ணெல்லாம் மேலே வந்துகிட்டே இருக்குது ஏர் ஓட்டும் போது. அப்போ அந்த மண் பக்குவப்படாத மண்ணில் கொண்டு போய் எந்த விதையை விதைச்சாலும் உடனே நமக்கு பலன் கிடைக்காது. இதே தான் ஆன்மீகம் சொல்லுதுரா முட்டா பசங்களா. எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்கிற. பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் பாதபூசம் பண்ணுறாங்கங்கிறத ஒரு பெருசாக எடுத்து பேசிகிட்டு இருக்கானுங்க. நாங்கள் போய் நடத்தி வைக்கிறதையே யாருக்கிட்ட நடத்துகிறோம்னா, அந்த பாத பூஜை யாருக்கு பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய தாய் தந்தை. ஆசிரியர்களுக்கு பண்ணுறதில்ல எங்கேயுமே பாத பூஜை. இது தெரியாத முட்டாளுங்க ஆசிரியரை போய் கும்பிட்டு, ஆசிரியர் குருவை கும்பிட்டு என்ன கெட்டு போச்சு? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாம. மருத்துவமனைகளில் உளவியல் நிபுணர்கள் இருக்காங்க, மனநிலையை மாற்றுறாங்க, அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்கங்கிறாங்க. பைத்தியக்காரனுக்கு என்ன பண்ணாங்க? எங்கே போய் பைத்தியத்தை நீக்கினாங்க? திருமுருகன் பூண்டியில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மனநோயாளிகள்னு சொல்லுவாங்க. ஊரில் கிராமங்களில் ரொம்ப பைத்தியம். அவன் போடு ரகலை பண்ணுவான், அடிப்பான், உதைப்பான், கப்பூர் பண்ணுவான். அப்பேற்பட்ட ஆளுகளை பிடிச்சி கட்டி இங்கே கொண்டு வருவாங்க திருமுருகன் பூண்டிக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னால் வரிசையாக பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. கொண்டு வந்தவனை காலுக்கு சங்கிலி போட்டு விலங்கு போட்டு அந்த மரத்தில் கட்டிடுவாங்க. கட்டி போட்டு எவ்வளோ மூர்க்கத்தனம் பண்ணாலும் அவனை அடித்து உதச்சி ஒழுங்கு பண்ணி தினசரி அந்த 2-3 தீர்த்தத்துலேயும் குளிக்க வைக்கிறாங்க. ஞான தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தம், இதெல்லாம் குளிக்க வச்சு அவங்களுக்கு என்ன ஆகிறாங்கன்னா ஒரே வாரத்தில் பார்த்தா நார்மல் ஆகிடுறாங்க. அந்த மூர்க்கத்தனம் போயிடுது. அப்படி ஒரு மண்டலம் 48 நாள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவன் தெளிவாயிடுறான். திருட்டு போன பொருட்களை கண்டுபிடிச்சி கொடுக்குற இடம்னு சொல்லுவாங்க. அதுதான் கொடுகு வெஞ்சலை வடுக வேடுவர் விரவல்லாமை சொல்லி திடுகு மொட்டென குத்தி கூரை கொண்டு ஆறலைக்கும் இடம் முடுகுநாரிய வடுகர்வாள் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் எத்துக்கு எங்கிருந்தீர் எம்பிரானீரே. எந்த கோயிலையும் இறைவனை திட்டல, இந்த கோயிலில் தான் திட்டுறாரு சுந்தரமூர்த்தி. ஆன்மீகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம். எல்லாமே மூட நம்பிக்கைங்கிற. என்ன மூட நம்பிக்கை? எல்லாமே மூட நம்பிக்கைன்னு இத்தனை பேர் ஜாமி கும்பிட்றான். இத்தனை கோயிலுக்கு எதுக்காக இருக்குது? எல்லாமே மூட நம்பிக்கைன்னு எல்லாமே பெரியார்கிட்ட போய் சேர்ந்துருக்கோன்னு. அதாவது அறிவில்லாத காலத்தில் ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஒரு சின்ன வயசு, அன்றைக்கி அறிவு கிடையாது நம்மளுக்கு. கண்டதே காலம் கொண்டதே கோலம் இப்படி ஓடிட்டுருக்கிற காலத்தில் பெரியார் தெரிஞ்சார், அண்ணா தெரிஞ்சார், கலைஞர் தெரிஞ்சார். அவங்களுமே வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லி எதுவும் இல்லை. தந்தை பெரியார் வந்து மிகப்பெரிய காங்கிரஸ் தலைவராக இருந்தார். காங்கிரஸ் தலைவராக இருந்த காலத்தில் சேரன்மாதேவி குருகுலம் போகிறார். அந்த சேரன்மாதேவி குருகுலத்தில் தாழ்த்தப்பட்ட பசங்களுக்கு தனியாக சோறு வெளியில் வச்சு, தனியாக தண்ணி, பிராமண பசங்களுக்கு தனியாக சோறு, அந்த பிள்ளைமாருன்னு சொல்கிற மேல் ஜாதிக்காரருக்கு தனியாக சோறு தனியாக தண்ணி. இதை பார்த்து வெகுண்டு எழுந்தால் அந்த கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தார். இப்போ கள்ளுக்கடை ஒழிக்கணும்னு சொல்லி காந்தி போராடினார். கள்ளுக்கடை வேண்டான்னாரு. அந்த நேரத்தில் தன்னுடைய ஆயிரக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டி போட்டார். கள்ளுக்கடை வேண்டானால சரி நாளைக்கு தேங்காய் காய்க்கி தென்னை மரத்தில் வச்சுக்கலாம்னு அவர் சிந்தனை பண்ணல. இப்போ அவர் என்ன நினச்சார்? இது வேண்டான்னு நினச்சாரு. கள்ளுக்கடை வேண்டாங்கிறதுக்காக அந்த ஒரு நிலைப்பாட்டையே மாற்றினார். அப்போ அவர் பகுத்தறிவுன்னு அதை சொல்கிறாரு. நாம் என்ன சொல்கிறோம்? அட கள்ளுக்கடை வேண்டானே ஐயா, பரவாயில்லையா, எனக்கு தென்னை மரத்தை வெட்டினேன், அதை விட்டுருந்தா தேங்காயாவது போட்டு சாப்பிட்ருக்கலாம்னு சொல்கிறோம். அது பகுத்தறிவு இல்லைன்னு நாம் சொல்கிறோம். ஆக இப்படி வந்து ஒன்றொன்னே பகுத்தறிவுன்னு எல்லாருமே பேசுகிறாங்க. பிறவி உண்டா இல்லையா மிகப்பெரிய கேள்வி. அதையே நம்ம அதுக்கு போன இதுலேயே பதில் சொன்னோம். எல்லாத்துக்குமே பிறவிகள் வருது, புல்லாகி பூடாகி. இதை வந்து ஒவ்வொரு தடவையும் நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். எழுகடல் மனைவில் அளவெளிது அதிகம், எனது இடப்பிறவி அவதாரம், இப்படி எல்லாமே சொல்கிறோமே தவிர
ஆன்மீகத்தில் திருநீர் பூசுறவன் எல்லாமே மறுபிறவி நம்புகிறான். இது என்ன பண்ணுற நீயே? திருநீர் பூசுறவனை எதுக்கோடும்னு நினைக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய அரசியல்னு நினைக்கிறேன். அப்போது அது என்ன ஆகுதுன்னா, இப்போ மனநோய் யாருக்குன்னு பார்த்தோம்னா, சாமி இல்லைங்கிறவங்க தான் மனநோய். 24 மணி நேரம் சாமி இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள். கடவுள் ஆரையே நினைக்கிறாங்க? எங்கேயே இருக்காரு கடவுள்? எங்கே இருக்காரு? நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமுனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்டகல்லும் பேசுமோ? அதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் சுவைச்சரி அறியுமோ. இப்போ சட்டியில் போய் தினம் ஒரு நாளைக்கு மீன் குழம்பு வைக்கிறேன், ஒரு நாளைக்கு கறி குழம்பு வைக்கிறேன், ஒரு நாளைக்கு கீரை வணக்கிறேன், ஒரு நாளைக்கு தக்காளி குழம்பு வைக்கிறேன். இது அந்த சட்டிக்கு தெரியுமா இவன் என்ன குழம்பு வைக்கிறான்னு? அதில் மோந்து ஊற்றுற கரண்டிக்கு தெரியுமா? திங்கிறவனுக்கு தெரியும் உனத்தியா, அவ்வளோதான். இதை தாண்டி ஒன்றும் இல்லை. அப்போது இது எதை பகுத்தறிவுன்னு நீ சொல்கிற? கடவுளுங்கிறவர் நமக்குள்ளே இருக்கார். கடவுள்னு எதை சொல்கிறோம்? நமக்குள்ளே இருந்து நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறார். அவரை நம்ம கடவுள்னு சொல்கிறோம். நீ இல்லைங்க சொல்லிட்டு போ. யாருக்கு நட்டா? நீ விண்வெளிக்கு இங்கேருந்து ராக்கெட் விட்ற. இப்போ கொஞ்சம் பேர் மாட்டிகிட்டு கிடக்குறாங்க. அங்கேருந்து கீழே வர முடியாமல் இவ்வளோ பெரிய மிகப்பெரிய விஞ்ஞானத்தில் அவிய தினம் அங்கே உட்காந்துட்டு ஒரு நம்ம பொம்பளை என்ன பண்ணுறான்னு கிருஷ்ணனை கும்பிட்றான், மற்றவனெல்லாம் இயேசுவை கும்பிட்றா. இப்படியாவது எங்களை கீழே இறக்கி விடையா சாமி, இப்படி மாட்டிட்டுமேன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஆக விஞ்ஞானம் என்ன பண்ணுதுன்னா, அந்த விஞ்ஞான கருவிகளுக்கு இருக்கிற சக்தி அளவுக்கு அது ஓடுது. இப்போ கார் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிட்டேன், மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இப்போ அமெரிக்கா போனார் ஸ்டாலின், அந்த கார் தானே ஓடுது, அதே வழிகாட்டுக்குது, அதே ஓட்டிக்குது. நாம் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டோம்னா அதே கொண்டு போய் இறக்கி விட்டுருது. இப்போ ஜிபிஎஸ்ன்னு நாம் வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா, இன்றைக்கி ஊர் ஊராக நாமளும் சுற்றிட்டு இருக்கு. அது எங்கேயாவது கொண்டு போய் முட்டுச்சந்தில் ரோடே இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுருது. இப்போ நாங்கள் ஜெர்மனி போனப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம நண்பர் ஐயா கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனவர் அந்த ஜிபிஎஸ் போட்டு விட்டாங்க. ஜெர்மனியில் போட்டு விட்ட ஜிபிஎஸ் கருவியில் அந்த ஃப்ரான்ஸில் சந்திரகுமார் ஐயா வீட்டு நம்பரு எல்லாம் போட்டாங்க. இந்த கார் போயிட்டே இருக்குது. நம்மளும் வழியில் எங்கே எல்லா நாடுகளும் பார்க்குறோம், பெல்ஜியம் பார்க்குறோம், இப்படி ஒவ்வொரு நாடை சுற்றி பார்த்துட்டே போயிட்டுருக்குறோமா தவிர, அந்த கார் என்ன பண்ணுதுன்னா கடைசியில் அதனுடைய இலக்கில் போய் நிற்கிது. அது வீட்டு வாசல். நம்ம ஊரில் இன்னைக்கு அந்த விஞ்ஞானம் வளரவில்லை, வந்துட்டுருக்குது. அது இல்லைன்னு சொல்ல. அப்போ நீங்கள் ஒன்று பார்க்கலைன்னா உலகத்தில் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ அமெரிக்காவை பார்க்காதவன் அமெரிக்காவுன்னு ஒன்று இல்லை, சந்திர மண்டலத்தை பார்க்காதவன் சந்திர மண்டலம்னு ஒன்று இல்லை, கோள்களை பார்க்காதவன் கோள்கள் ஒன்று இல்லை. இதுதான் சொல்கிறாங்க. இறைவனை தெரியாதவனுக்கு இறைவன் இல்லைங்கிறான். நீ தெரிஞ்சிட்டா கட்டாயமாக இறைவன் உனக்குள்ளே வருவார், வருவார், வழிகாட்டுவார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண்ண அரசை அடியோங்கட்கு ஆரமுதை. நல்ல அமுதமாட்டா இருப்பார். இப்போ நாம் எத்தனையோ பிறவி எடுத்தோம் பண்ணோன்னு சொல்கிறோமே தவிர, ஒரு காலத்தில் இந்த மாதிரி நம்ம காவி கட்டுவோம், தாடி வைப்போம், திருநீர் வைப்போன்னு கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்கள் வீட்லேயே பண்ணல, எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது. ஆக இந்த உலகம். இப்போ நான் ஒரு நாள் அவர் காரில் கூட்டிகிட்டு போனோம். ஒரு கார் வாங்கிட்டு, இது யார் வண்டிடான்னார். உனக்கு ஓட்ட தெரியுமான்னு முதல் கேட்டார். தெரியுமாப்பான்னு. சரி தெரியுது, யார் வண்டி வாங்கிட்டு வரேன்னாரு. நம்ம வண்டி தானே. ஏன்டா இப்படி பேசுகிற? அவர் என்னென்னா, ஒரு தகுதிக்கு அது இவன் அந்தளவுக்கு வளரவில்லை, இவனுக்கு கார் வாங்கல அளவுக்கு வசதி இல்லை. நான் மில் வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்தோம்னா அவர் கேட்பார், என்ன விலைக்கு வாங்கினேன்னு கேட்டார்னா, 200 ரூபாய்க்கு வாங்கினா 50 ரூபாய்க்கு வாங்கினா 60 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லணும். அவர் திருப்தியாக இருக்குது. 200க்கு வாங்கணும்னு சொன்னார்னா அதை எடுத்து அடிக்கிறேன்பார். இது மனிதர்களுக்குள்ள வேறுபடுது. இப்போ இந்த பொருளாதாரம் இருக்கிறது, பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு குழந்தைகள் பிறக்குது, குழந்தைகள் இல்லாமல் இருக்குது. ஒரு அம்மா பேசுகிறாங்க, 1 கோடி ரூபா கடன் ஆகி போச்சு, என்னால் கட்ட முடியல, என்ன செய்கிறது ஐயா அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ ஒரு அம்மா வந்தாங்க,
பொண்ணு வந்து வேற ஒரு பையனை காதலிக்குது. எங்கடா காதலிக்கிறாங்க? என்ன வயசு ஆச்சுன்னா 18 வயசு. எங்கடானா கல்லூரியில் படிக்கிறாங்க. 2ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. அவனைத்தான் கட்டிக்கிறேன்னு சொல்லுதுங்க. இப்போ இது என்ன சொல்கிறது? நீ உடனே ஜாதி ஒழிக்கணும், மாற்று ஒழிக்கணும், அதை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும்னு. 18 வயசு பிள்ளையும் பையனும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? சோறு ஆறு போடுறது? அரசாங்கம் போடுமா? இல்லை இந்த பகுத்தறிவு பேசுகிறவன் போடுவானா? இது வேறு ஒரே ஜாதி தான். அதை முதல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஜாதி ஒழிப்பு கல்யாணம் பண்ணால் மத ஒழிப்பு இதெல்லாம் உனக்கு சும்மா கதை. வசதி இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாமே நடக்கும். வசதி இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. சோத்துக்கு இல்லாத போய் அரசியல் பேச சொல்லுங்கள், எவனாவது ஏற்றுக்குவானா? இப்போ மகாவிஷ்ணு பேசினா அவனுக்கு இன்றைக்கி இத்தனை எதிர்ப்பு வருதுன்னா அவன் வளர்ந்துட்டான். அவனுக்கு இருக்கிற அறிவுக்கு அவன் வளர்ந்துட்டான். மிகப்பெரிய தொலைக்காட்சியை திறந்தாலே அவனை தாண்டி வேறு பேச்சுக்கு வர்றதில்லை. ஆக இப்போ அவனை ஏற்று பேசுகிறவன் என்ன பண்ணுறா? பகுத்தறிவு பேசணும், மூட நம்பிக்கை சொல்லி கொடுக்குறாங்க. மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை, இந்த இதிகாசங்களெல்லாம் எந்த காலத்துக்கு வந்தது? அந்த காலத்தில் வந்த இதிகாசங்கள் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீ எதை எத்தனை கண்டுபிடிச்சாலும் எத்தனை விண்வெளியோட முட்டாலும் அந்த இதிகாசங்கள் இன்றைக்கி இருக்குது. போர்க்காலத்தில் இருந்து கிருஷ்ணன் சொல்கிறத பகவத்கீதைன்னு இன்றைக்கி நாம் சொல்கிறோம். அதை போலவே இன்றைக்கி நம்ம சூரபத்மனை முருகன் போய் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு விஞ்ஞான ரீதியாக தான் வருது. அதாவது ஒரு துஷ்டனை, ஒரு அயோக்கியனை இப்போ என்ன பண்ணுறோம்? நாம ஜெயிலில் பிடிச்சி போடுறோம். இதே வந்து அரபு நாடுகளில் என்ன பண்ணுற? எந்த உறுப்பில் தப்பு பண்ணுறான்னா அந்த உறுப்பு வெட்டிடுறா. இங்கே அதை செஞ்சாங்கன்னா இங்கே தப்பே வராது. இங்கே வெட்ட மாட்டேங்கிற, அடிக்க மாட்டேங்கிற, அதனால தான் தப்பு வருது. இங்கே இத்தனை வந்து கற்பழிப்பு குற்றம், அந்த குற்றம், இந்த குற்றம் தினம்னு இப்போ எடப்பாடி குதிக்கிறாரு, தினம் குதிக்கிறாரு. இப்படி நடக்குது தப்பு. இப்படி இதுக்கு என்னையே பண்ணுறது? நீ தான் என்ன பண்ண? உங்கள் காலத்துலேயும் நடந்து எங்கள் காலத்துலேயும் நடக்குது, நாளைக்கு இதே தான் நடக்கு. அப்போ இது நடக்காமல் இருக்கணும்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்? சட்டத்தை மாற்றணும். அதுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். சாராயம் குடி செத்து போயிட்டான்னா நீ என்ன சட்டம் போட்ட? இன்றைக்கும் விற்கிற. அன்னைக்கு வெறும் சாராயம் மட்டும் தெரிஞ்சுது, இன்றைக்கி கஞ்சாங்கிற, அபின்கிற, அதுக்கு மேலே என்னவோ பெத்தமைன்னு அது இதுன்னு பொடிகளெல்லாம் நிறைய அது கையில் வாங்கினாலே அவனுக்கு மப்பேரிக்குது. வாயில் மூக்கல் மோந்து பார்த்தான்னா அவன் கீழே விழுந்துடுறான். நாக்கில் வச்சான்னா அவ்வளோதான். இப்படி எல்லா வகையான போதைகளும் வந்தாச்சு. அதுபோக பள்ளி குழந்தைகளுக்கு போதை சாக்லேட் கொடுக்குறானுங்கிறான். ஆக இந்த நிலை மாற்றப்பட வேண்டுமானால் குழந்தைகளுக்கு வந்து அறிவியல் மட்டும் பத்தாது, நம்ம ஆன்மீகத்தையும் குழந்தைகளுக்கு சொல்ல வேணும். அப்படி சொன்னாதான் அந்த ஆன்மீக குழந்தைகளுக்கு எப்படி போகுதுன்னா, நாம் சொல்லி கொடுக்குறத அந்த குழந்தைகள் வந்து பின்பற்றணும். அதுக்கு வீட்டில் அது என்ன பண்ணு? அம்மா அப்பா தினசரி காலையில் சாமி கும்பிட்டு போ, நெத்தியில் திருநூறு வச்சுட்டு போ, நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடுபாராத நட்பும் சொல்லி கொடுக்குறோம். 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தி நிலம்பரை, போலுமேற்றனை, நந்தி மகந்தனை, ஞானக்கொழுந்தினை புதியில் வைத்தடி போற்றுகின்றேனே விநாயகரகவலே. அதே மாதிரி எல்லா பதிகங்களையும் சொல்லித்தர்றோம். அபிராம பட்டர் என்னாரு? அபிராம பட்டர் என்ன சொன்னாருன்னா, நீ அமாவாசை அன்னைக்கு போய் அரசன் கேட்டா, இன்றைக்கி பௌர்ணமின்ட்டார். நிலவு வரும்னாரு, பேசினார், நிலவு வந்தது. அப்போ அதெல்லாம் பொய்யா? என்னையா பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் பாத பூசை பண்ணுறாங்கங்கிறத ஒரு பெருசாக எடுத்து பேசிகிட்டு இருக்கானுங்க. நாங்கள் போய் நடத்தி வைக்கிறதையே யாருக்கிட்ட நடத்துகிறோம்னா, அந்த பாத பூஜை யாருக்கு பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய தாய் தந்தை. ஆசிரியர்களுக்கு பண்ணுறதில்ல எங்கேயுமே பாத பூஜை. இது தெரியாத முட்டாளுங்க ஆசிரியரை போய் கும்பிட்டு, ஆசிரியர் குருவை கும்பிட்டு என்ன கெட்டு போச்சு? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். இது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு காலத்தில் குருகுலமாக இருந்தது. அந்த காலத்தில் குரு தான் எல்லாமே. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தாய் தந்தையருக்கு அந்த வழிபாட்டை பண்ணுறாங்க. அதே பாத பூஜைன்னு சொல்கிறாங்க. நாம் போகிறோம், தேவாரம் பாடுறோம், திருவாசகம் பாடுறோம், அந்த அம்மா அப்பா உட்கார வைக்கிறோம். அவங்க காலுக்கு கீழே ஒரு இலை போட்டு அவங்கள 2 பேர்த்து காலுக்குமே வந்து அவங்கள பாதத்தை வந்து தண்ணியில் கழுவி அதுக்கு வந்து பொட்டு வச்சு, சிகப்பு வச்சு, சந்தனம் பூசி, இதெல்லாம் பண்ணி பூ போட்டு அந்த குழந்தைய கும்பிடுது.
ஆக மாதா பிதா குரு தெய்வம்னாங்க. இது எல்லாமே இந்து மதத்தில் இருந்தது தான். எல்லாமே நம்ம மூதாதையருக்கு சொன்னது தான். அப்போ மாதா பிதா 2 பேர்த்தையும் கும்பிட்றாங்க. அப்புறம் தான் குரு தெய்வம். இந்த 3ஆவதாக குரு வர்றாரு. அதான் குருகுலம் வந்தது. அந்த குருகுலத்தில் வாத்தியார் என்ன பண்ணாருன்னா, சாதிக்கு தக்கவாறு படிப்பு சொல்லி தர்றாங்க. அது நடக்குது. அங்கே போய் அங்கேயும் சொன்னான், ஜாதிக்கு தக்கவாறு தான் படிப்பு சொல்லி கொடுத்தானே தவிர, வாரவனுக்கெல்லாம் உடனே கத்தி சண்டையும் வில்வத்தையும் கற்றுக் கொடுக்கல. அது அரசர் சத்திரியர்னா அவனுக்கு கற்றுக் கொடுத்தா. நம்ம இன்றைக்கி வந்து அது தவறுன்னு தான் சொல்கிறோம். இதை நியாயப்படுத்தவில்லை. இது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த குருகுலங்கள் நடந்தது. அதில் ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு பெரிய குருகுலம், அதில் ஒரு ஐயா ஆசிரியர் பாடம் நடத்தும் போது பார்த்திங்கன்னா, ஒரு பூனை அந்த பக்கம் ஓடும், இந்த பக்கம் ஓடும், அந்த பக்கம் ஓடும், இந்த பக்கம் ஓடும். இவர் பார்த்தாரு, என்னடா இந்த பூனை ஓடிட்டே இருக்குது, அதனால் இந்த பூனை என்ன பண்ணுறாங்கன்னா கட்டி போட்டார். தினா காலையில் வந்தோடனே சிஷியனுக்கு என்ன வேலை, குருவே பூனை கட்டிட்டேன். அப்படியா, சரி சந்தோஷம். அப்புறம் அன்னைக்கு பாடம் நடக்கு, சாயங்காலம் அவுத்துட்ருவேன். இப்படியே நடந்தது. பூனை செத்து போச்சு. பூனை செத்து போனோடனே பார்த்தார், பூனை வேணும் நீ தினம் கட்டி போடுறதுக்கு. ஆகவே அது ஒரு முட்டாள்தனமான வேலைங்கிறது அவருக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல. தினம் கட்டி போடுறதுக்கு ஒரு பூனை வேணும். ஒரு பூனை கொண்டு வந்தாங்க, கட்டி போட்டாங்க. குரு செத்து போயிட்டார். குரு செத்த பிறகு புதுசாக ஒரு குரு வர்றாரு. அவர் என்ன பண்ணார், அந்த புது குரு பூனை சுற்றிட்டு இருக்கிறத பார்த்து, டேய் குருநாதர் என்ன சொன்னார், பூனை கட்டி போட சொன்னார். இப்போ பூனையே கட்டி போட்டால் மட்டும்தான் இவனுக்கு பாடம் சொல்ல முடியுங்கிற ஒரு நிலை உருவாயிருச்சுன்னா இதுக்கு காரணம் என்ன, அவங்க மனநிலை. இதைத்தான் நீ இன்னைக்கு உளவியல்ங்கிற. இன்றைக்கி இப்போ பெரிய பெரிய மருத்துவமனைகளில் உளவியல் நிபுணர்கள் இருக்காங்க. மனநிலையை மாற்றுறாங்க, அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்கங்கிறாங்க. பைத்தியக்காரனுக்கு என்ன பண்ணாங்க, எங்கே போய் பைத்தியத்தை நீக்கினாங்க. திருமுருகன் பூண்டியில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ 99க்கு முன்னாலேயே பார்த்திங்கன்னா, நாமெல்லாம் சின்ன பையங்களாக இருந்த காலத்தில், ஒரு 10 வயசு 15 வயசு 20 வயசு இருந்த காலத்தில் மனநோயாளிகள்னு சொல்லுவாங்க. ஊரில் கிராமங்களில் ரொம்ப பைத்தியம். அவன் போடு ரகலை பண்ணுவான், அடிப்பான், உதைப்பான், எக்கப்போர் பண்ணுவான். அப்பேற்பட்ட ஆளுகளை பிடிச்சி கட்டி இங்கே கொண்டு வருவாங்க திருமுருகன் பூண்டிக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னால் வரிசையாக பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. கொண்டு வந்தவனை காலுக்கு சங்கிலி போட்டு விலங்கு போட்டு அந்த மரத்தில் கட்டிடுவாங்க. கட்டி போட்டு எவ்வளோ மூர்க்கத்தனம் பண்ணாலும் அவனை அடித்து உதச்சி ஒழுங்கு பண்ணி தினசரி அந்த 2 3 தீர்த்தத்துலேயும் குளிக்க வைக்கிறாங்க. ஞான தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தம், இதெல்லாம் குளிக்க வச்சு அவங்களுக்கு என்ன ஆகிறாங்கன்னா ஒரே வாரத்தில் பார்த்தா நார்மல் ஆகிடுறாங்க. அந்த மூர்க்கத்தனம் போயிடுது. அப்படி ஒரு மண்டலம் 48 நாள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவன் தெளிவாகிடுறான். ஒரு மிகப்பெரிய பஸ் முதலாளி கூட சண்முகம்னு சொல்லிட்டு இங்கே வந்து மனநோயாளியாக இருப்பேன், அவனுக்கு வந்து செக்கிலெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு போவாங்க. நம்மளாம் சின்ன பசங்க அப்போ. ஆக இது வந்து நம்மளுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கை. அந்த இறைவன் வந்து நம்மளை அந்த இடத்துல ஆட்கொண்டார். திருமுருகன் போட்டினால மனநோயாளிகளுக்கு உகந்த இடம்ங்கிறது தான் இன்றைக்கும் சொல்லுவாங்க. உலகத்தில் எங்கே போய் எந்த ஊரில் கேட்டாலும் திருட்டு போன பொருட்களை கண்டுபிடிச்சி கொடுக்குற இடம்னு சொல்லுவாங்க. அதுதான் கொடுகு வெஞ்சலை வடுக வேடுவர் விரவல்லாமை சொல்லி திடுகு மொட்டென குத்தி கூரை கொண்டு ஆறலைக்கும் இடம் முடுகுநாரிய வடுகர்வாள் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் எத்துக்கு எங்கிருந்தீர் எம்பிரானீரே. எந்த கோயிலும் இறைவனை திட்டல, இந்த கோயிலில் தான் திட்டுறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். ஆக களவு போன பொருட்களை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. எல்லாம் எடுத்துகிட்டு போப்பா, இது இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னார். இப்படி வந்து இறை சக்திங்கிறது வந்து நம்மோடய இருந்துட்டு இருக்குது. அந்த இறை சக்திகளை நாம் என்ன பண்ணுறோம்னா இன்றைக்கி நாம் மூட நம்பிக்கைங்கிறோம். எது மூட நம்பிக்கை? தாய் தகப்பனை வழிபாடு பண்ணுறது மூட நம்பிக்கையா? யார் சோறு போடுறாங்க? ஒரு பொண்ணு 18 வயசு வரைக்கும் வளர்த்துறா, 20 வயசு வரைக்கும் வளர்த்துறா, கல்லூரிக்கு அனுப்புகிறான், அந்த பொண்ணுக்காக தன்னுடைய சொத்தை விற்கிறேன், கடன் வாங்குகிறேன், படிக்க வைக்கிறேன். படித்தோடனே 20 வயசுக்கு அப்புறம் அந்த பிள்ளை எவனோரத்துக்கு கூட ஓடிட்டு ஏற்றுக்க முடியுமா? இது சமுதாயம் ஏற்றுக்குதா? அதை ஒருத்தர் மூட நம்பிக்கைங்கிறேன். ஆக எல்லாமே வந்து ஆன்மீகங்கிறதுல தான் அடங்குதே தவிர இது எல்லாமே மூட நம்பிக்கை இல்லை. ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு வயசான பெரியவர். அவர் என்ன பண்ணுவார்னா
வேலை வெட்டி யாரும் கிடையாது. எல்லாம் இப்போ கிராமங்களில் சத்திரத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவர் காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு சாமி கும்பிடுவார், திருநீர் வச்சுக்குவார், பழைய சோறு குடிப்பார், ஏரை பூட்டி ஓட்டிகிட்டு போவார் காட்டுக்குள்ளே. அப்போ அந்த ஏறு ஓடிக்கிட்டே இருக்குது, காட்டில் ஏறு ஓடிக்கிட்டே இருக்குது. இருக்கிறது கொஞ்சம் பூமி தான், ஒரு 2 ஏக்கரா. அதுக்குள்ளே உழவு ஓட்டி 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 நல்லா பக்குவப்படுத்தினார். அப்படி பக்குவப்படுத்தின பின்னால் நல்லா மழை பெஞ்சுது. மழை பெஞ்ச உடனே அவர் கொண்டு போய் சோளத்தை விதைச்சார். அவரில் அதுக்கு 50 மூட்டை ஆச்சு அவருக்கு சோளம். அந்த மழை பேஞ்ச பிறகு இந்த உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்து கிண்டல் பண்ணவனெல்லாம் ஓடுனான், கூலிக்கு ஏர் வேணும்னு. அப்போ சொந்த பூமி இருக்கிறவன அவன் பூமி விதைச்சிட்டு தான் அடுத்தவனுக்கு கூலிக்கு வருவான் ஏறு. ஏறுனாலே இன்றைக்கி என்னென்னு தெரியாது, 2 காலை பூட்டி நிலத்தை உழுகிறதுக்கு பேர் தான் ஏறு. அப்போது அவனுடைய தேவையெல்லாம் முடிந்த பிறகு தான் அடுத்தவங்க காட்டுக்கு ஏரோட்ட போனாங்க. அதுக்கப்புறம் ஈரம் காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டாங்க, விதைச்சாங்க. அவனுக்கு பார்த்திங்கன்னா 5 ஏக்கராவுக்கு இங்கேருந்து 20 மூட்டை தான் ஆச்சு. இவர் 2 ஏக்கராவுக்கு 40 மூட்டை ஆச்சு. அப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த முதியவர் செய்ததை நாம் என்னங்கிறோம், மூட நம்பிக்கைங்கிறோம். இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்னா, நீ எப்படி இந்த பூமியை பண்படுத்தி, பூமியை வளப்படுத்தி, நல்ல எருவு போட்டு, நல்ல தண்ணி பாய்ச்சி, நல்ல உழவு போட்டு வச்சுருந்தா மழை பெஞ்சோன்னா விதைக்கிற விதை அப்படியே முளைக்கும், 100% முளைச்சி வரும். அது பலன் கொடுக்கும். அதையெல்லாம் விட்டு போட்டு அந்த மண் காஞ்ச பிறகு, அந்த நிலம் காஞ்ச பிறகு நீ என்ன கொண்டு போய் ஏர் ஓட்டினாலும், இன்றைக்கி வந்து டிராக்டரில் ஓட்டுறோங்கிறேன், எதை ஓட்டினாலும் அந்த மண் அந்த பக்குவப்படாது. ஏன்னா கீழுக்கிற மண்ணெல்லாம் மேலே வந்துகிட்டே இருக்குது ஏர் ஓட்டும் போது. அப்போ அந்த மண் பக்குவப்படாத மண்ணில் கொண்டு போய் எந்த விதையை விதைச்சாலும் உடனே நமக்கு பலன் கிடைக்காது. இதே தான் ஆன்மீகம் சொல்லுதுரா, முட்டா பசங்களா. எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்கிற. நீ என்ன சொல்கிற? இதெல்லாம் மூட நம்பிக்கை. என்ன மூட நம்பிக்கை? இந்த மண்ணுக்குள்ளே ஒரு நல்ல பழ விதை போடுறோம், அது மேலே வருது, நல்ல பழம் நாம் சாப்பிட்றோம். பக்கத்தில் இருக்கிற முள்காடு, அவன் ஒரு விதையை ஒருத்தன்னு விதைக்கிறதில்ல, அதுக்குள்ளே போனால் முள் தான் காலில் ஏறு. இதைத்தான் நாம் ஆன்மீகம்னு சொல்கிறோம். ஆன்மீகம்னா வேறு ஒன்றும் இல்லை. தெய்வங்கள் மனுஷனை இப்போ படங்க, நீங்கள்லாம் சிலைகள் வச்சுருக்கீங்க, நிறைய சிலை ஊருக்கு வச்சுட்டு அவர் பிறந்தநாள் இவர் பிறந்தநாள் அதுக்கு மாலை போடு, பேனாவை வழிபடு, அதான் இதை என்னென்னவோ சொல்கிற. தப்புன்னு நாம் சொல்ல, அது உன்னுடைய கொள்கை. என்னுடைய கொள்கை, நான் இதை சொல்கிறேன். இதை வந்து நீ போய் இது முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம் புண்ணியத்தை பற்றி அவன் பேசுகிறான்னு சொல்லி அது மூட நம்பிக்கைன்னு சொல்லாத, அது தவறு. இதுக்கெல்லாம் திருக்குறள் திருவள்ளுவர்லேருந்து எல்லாருமே அதைத்தான் சொல்கிறாங்க. ஒரு பிறவி இருக்குது, நீ அதில் செஞ்ச புண்ணியத்துக்கு தக்கவாறு அடுத்த பிறவி வருதுங்கிறாங்க. ஆனால் நீ இத்தனையும் விட்டு போட்டு இன்றைக்கி வந்து இதெல்லாமே மூட நம்பிக்கை. குழந்தைகள் மத்தியில் தான் விதை விதைக்கணும், நல்ல பூமியில் தான் விதை. நீ சாராய கடையில் படுத்துகிறவங்ககிட்ட போய் நீ நாளையிலேருந்து சாராயம் குடிக்காத சொன்னால் கேட்பானா? ஒரு விலைமாதுகிட்ட போய் நாளையிலேருந்து நீ இது வேண்டாம், இந்த தொழில் வேண்டாம்னா கேட்பாளா? ஒரு திருடங்கிட்ட போய் சொன்ன, அவனும் என்ன பண்ணுறான்னா, விலைமாதாகட்டு திருடனாகட்டு எல்லாருமே இறைவன்கிட்ட போகிறாங்க. சாமி இன்னைக்கு திருடுறதுக்கு போகிறேன், நிறைய கிடச்சின்னு உனக்கும் ஏதோ உண்டியில் போடுறேன். அவனும் அதான் வேண்டான், நல்லவனும் அதான் வேண்டான். இப்போ நம்ம மருத்துவர்கிட்ட போகிறோம். கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா மருத்துவமனையும் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிட்டாங்க. நீ சொன்ன மருத்துவர்கள் இருந்தால் தப்பாக பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், அவ்வளோதான். சமயம் கிடச்சி அடிச்சரிஞ்சு போட்டால் அவன் எல்லாமே இன்றைக்கி பணக்காரன் ஆகிட்டான். ஆக இதை நான் தவறுன்னு சொல்ல, ஏன்னா இன்றைக்கி வாய்ப்பு இல்லை மருத்துவருக்கு. இப்போ நம்ம ஊரில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 5 ரூபா டாக்டரும்பேன், 2 ரூபா டாக்டரும்பேன். போனால் ஒரு 2 மாத்திரையை மடித்து கையில் கொடுப்பாரு. அவருமே எம்பிபிஎஸ் படிச்சிருக்காருன்னா இல்லை, ஹோமியோபதி அல்லது ஏதோ நேச்சுராபதி, அது ஏதோ ஒரு பதியை படிச்சுட்டு அவன் வந்து உட்காந்துட்டு 2 ரூபாய்க்கு ஒரு மருந்து வாங்கி கொடுக்குறான், வாங்கி சாப்பிட்றான், சரியாக போகுது. இன்றைக்கி என்ன பண்ணுறான்? இன்றைக்கி கேன்சருங்கிறான். டாக்டரேட் உள்ளே போயிட்டாலே நோய் இல்லாத மனிதனுக்கு நிறைய நோய்களை காட்டுறான். அப்போ அதுக்கு உண்டான மாத்திரைகள் மருந்துகள் செக்கப்புன்னு போனோம்னா ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தால் 1 லட்சம். இப்போ இங்கே வர்றாங்க, தோள்பட்ட வலின்னு நிறைய வந்தாங்க இந்த சேரியிலேருந்து கொஞ்சம் குழந்தைங்க பெரியவங்கெல்லாம். ஐயா ஞானசுந்தர ஐயா என்ன பண்ணார்? எண்ணெய் போட்டு நீவினார். அவங்களுக்கு ஒரு நம்ம சிவாய நம சிவாய நம சிவாய நம, அதான் மந்திரமாவது நீருன்னு எப்படி நம்ம திருநீர் வச்சு விட்டாங்களோ, மங்கையர்க்கரசி அம்மாளும் ஞான சம்பந்த பெருமானும்
கூன் பாண்டியன் வந்து நின்ற சீர் நெடுமாறனாக மாறினார். அப்புறம்தான் அந்த சமணர்களெல்லாம் அழித்தார். ஆக இப்படிப்பட்ட நிலைகள் வந்து இன்றைக்கி நமக்கு பேசுகிறவனுக்கு தெரியறதில்ல. எல்லாரும் பகுத்தறிவுங்கிற பெரியார் சொன்னார். அவரும் 95 வயசு நல்லா வாழ்ந்தார். இருந்தாலும் அந்த மூத்திர பை சுமந்துட்டே இந்த மக்களை எல்லாம் சூத்திரனா இருக்காதீங்கடான்னு சொன்னார். சூத்திரன்னா பாப்பானுக்கு வெப்பாட்டி பையன்னு சொன்னார். உண்மைதானா? அவர் சொன்னது யாரும் தப்புன்னு சொல்கிறாங்க? மனுநீதியில் எழுதி வச்சுருந்தானே, இன்றைக்கும் அதான் நடக்குது. நீ கோயிலுக்குள்ளே வராத. சரி, இப்போ நான் போய் மணியாட்டு என்ன கெட்டு போச்சு, சாமி ஓடிடுதா? நாங்கள் அதை தான் தமிழ் வழிபாட்டை நாங்கள் வலியுறுத்துகிறோம். நீ அதை ஏற்றுக்க பார்க்கல. பகுத்தறிவு பேசுகிறவன் எவனா அதை ஏற்றுக்கிறியா? இல்லையே. அப்போ நாங்கள் சொல்கிறதான் நீ சொல்கிற, நீ சொல்கிறதான் நானும் சொல்கிறேன். ஆக இது அது ரெண்டும் ஒன்று தான். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.